ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதி பாதம் தொழுது ஸ்ரீ ராமபிரானின் துணையருள் கொண்டு உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சிம்ம ராசிக்கு குரோதி வருட குரு பயிற்சி பலன் என்ன தரப்போகிறது செய்யப்போகிறது என்று பார்க்க போகிறோம். உங்கள் ஜோதிடர் BL ராஜதுரை உங்கள் வழிக்கு உங்கள் வாழ்வுக்கு இந்த குரு பகவான் என்ன செய்ய போகிறார், எந்த திசையை உங்களுக்கு சிறந்த திசையாக காட்டப் போகிறார் என்று பார்க்க போகிறோம். அனைவரும் பாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். என்ன அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்கள், எப்போதும் நீங்கள் ஒரு சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் மற்றவர் கருத்தை கேட்பதிலும் கேட்டு நடப்பதிலும், அது மட்டுமல்லாமல் தங்களுக்கே உரிய பாணியில் அதை மற்றவரின் அறிவுரையை வாங்கிக் கொண்டு தங்களுக்கே உரிய பாணியில் அதை மீண்டும் பகுத்தறிவின் மூலம் வெளிப்படுத்தி அதை தாங்களே உண்மையாக தாங்களே சுயமாக வெளியிடுவதைப் போல் மக்களுக்கு வெளியிலே பிரகாசமாக தெரியும். இதுதான் அவங்களுடைய மறைமுக சூட்சுமம். சிம்மராசி அன்பர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய நிலையிலே என்ற எந்த மாற்றத்தையும் எந்த தோல்வியும் தன்னால் ஜீரணித்து கொள்ள முடியாது என்ற மனநிலையை கொண்டவர்கள். ஏனென்றால் பூர்வ புண்ணியாதிஷ்டானமே 5ஆம் இடமும் வர்றது. இந்த பூர்வ புண்ணியம் செழிக்க வேண்டும், தங்களுடைய தர்ம காரியங்கள் தங்களுடைய பதவி நிலைக்க வேண்டும், தங்களுடைய சந்ததிகள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், சிம்மராசி அன்பர்கள் தான தர்மங்களை எவ்வளவு செய்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு யோகத்தையும் உங்களுடைய சந்ததி விருத்தியும் அதேபோல் தாங்கள் நினைத்த காரியத்தையும் பட்ட பதவிகளையும் தேடித்தரும் என்பதை மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே தருவாயில் இந்த 5ஆம் இடத்தை அந்த 5ஆம் இடம் தனுசாக வந்து அதன் அதிபதி குருவாக வந்து, அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அஷ்டம ஸ்தானாதிபதியாகவும் அதே குரு பகவான் வருகிறார். அப்போது 5-8 தொடர்பு பெறுகிறது. இந்த 5க்கும் 8க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு ஒரு புறம் யோகத்தை செய்தாலும் ஒரு புறம் பாதகத்தை செய்தாக வேண்டிய கட்டாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அப்போது உங்கள் ராசிக்கு இந்த குரு பகவான் பலமாக இருக்க வேண்டுமா அல்லது பலவீனமாக இருக்க வேண்டுமா என்று கேட்டால், முன்னரே நம்ம சொல்லிட்டோம், உங்கள் பட்ட பதவிகளை காத்து கொள்ள வேண்டும் என்றால் தர்ம காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும். இந்த தர்ம காரியங்களை அதிகமாக செய்யும் பொழுது உங்களுடைய விரோதிகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட கனி போல விலகும். இந்த தர்ம காரியத்திலிருந்து தாங்கள் விடுபடும் பொழுது மாறி திசை நடக்கும்போது வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், பல அவப்பெயர்களை தாங்கள் சந்திக்க வேண்டும். இதுதான் மறைமுக சூட்சமாக இந்த 5ஆம் இடத்து பதவியை ஏற்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அது மட்டுமல்லாமல் அஷ்டம ஸ்தானாதிபதி பல பதவியும் அவரே ஏற்கிறார். அப்போ இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு நல்லவரா கேட்டவரன்னு கேட்டால் மத்தியமார்
மத்தியமர் தான் நம்ம எடுத்துக்கணும், யோகாதிபதி இல்லை. அப்போது இந்த குரு பகவான் சில விஷயங்களில் உங்கள் ராசிக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு நீங்கள் வெற்றி பெற வேண்டும், நியாய நீதிகளை நிலைநாட்ட வேண்டும் என்றால் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு உச்சம் பெறலாமா, மூல திரிகோணத்தில் அமரலாமா, அப்போ 5ஆம் இடத்திலே வளரலாமா அப்படின்னு நான் கேட்டால், இந்த மூல திரிகோணத்தில் இருப்பதும் பாதகத்தை தரும் அல்லது உச்சம் பெறுவதும் பாதகத்தை தரும். இப்போ இந்த குரு பகவான் சமநிலையில் இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி அல்லவா அவர், அதனால் வந்துட்டு அவர் சமநிலையில் இருக்க வேண்டும். ரொம்ப அதிகமான பலத்திலையும் ரொம்ப அதீதமான பலத்திலையும் இருக்கக்கூடாது. அப்போது சமநிலை, நட்பு ஸ்தானத்திலோ அல்லது லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலோ அல்லது 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ அதே போல் 9ஆம் இடத்திலோ 10, 11ஆம் இடத்திலோ இருப்பது ஒரு சிறப்பான நிலை. இது ஒரு மத்தியமமான பலனை தந்து கொண்டிருக்கும். பெரிய அபரிவிதமான வெற்றிகளையும் ஈட்டி தராது, பெரிய இழப்புகளையும் இது ஈட்டி தராது என்பதை இந்த குரு பகவான் சொல்கிறார். அப்போ 5ஆம் இடத்திலே மூல திரிகோணத்திலே உங்கள் குரு பகவான் அமர்ந்தால் யோகமா என்று கேட்டால் யோகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். உங்கள் புத்திரர்களாலே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுகளை சந்திக்க வேண்டிய வரும். அபரிவிதமான வளர்ச்சியாலும் அபரிவிதமான தன சேர்க்கையாலும் கோர்ட்டு கேஸ் பல வழக்குகளை சந்திக்க வேண்டிய வரும். அது மட்டுமல்லாமல் உங்கள் புத்திரர்களாலே உங்களுக்கு விரயமும் ஏற்படும். உங்கள் பட்ட பதவி அதிகப்படியாக மாற்றி அமைக்கப்படும். நீங்கள் நினைச்சது சாதிக்க முடியாமல் பல வேதனைகளும் பல சோதனைகளும் சந்திக்க வேண்டியவர். அப்போது 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் மூல திரிகோணத்திலே அமர்வது சிறப்பா என்று கேட்டால், இந்த தனுசு ராசி என்பது மூல திரிகோணம். அதிலே பாகைக்கலை அடிப்படையில் ஆட்சியும் பெறுவார், மூல திரிகோணத்தையும் பெறுவார். அப்போது மூல திரிகோணத்தில் இருக்கிறாரா அல்லது ஆட்சி நிலையில் இருக்கிறாரா என்பது ஆராய்ந்து பார்த்து நம்ம பலனை எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் நீங்கள் சிம்மராசி அன்பர்கள் எப்போதுமே நம்ம நினச்சது சாதிச்சே ஆக வேண்டும், நம்ம நினச்சதை நம்ம சாதிச்சே ஆக வேண்டும், நம்மளை போல ஒரு நீதிமானும் தர்மவானும் இந்த உலகத்தில் இல்லை என்பது ஒரு மனநிலை போக்கு உங்கள் மனதில் ஊறிக்கொண்டிருக்கும். என்னதான் நீங்கள் சேத்துல சறுக்கி விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலை, என்னதான் நீங்கள் பல வம்பு வழக்குகளை சந்தித்தாலும் நான் செய்வது நியாய தர்மம் என்று தான் பிறரிடம் வாதாடுவீர்கள். அதுதான் கர்மஸ்தானாதிபதியே சனி பகவான் வருகிறார். உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி காலபுருஷனுக்கு கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்திலே வருகிறார். அப்போது நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் ஒரு சீர சிற்பமாக இருக்குன்னு கேட்டால் அதிகப்படியான வேலைகள் உங்களை சமநிலைப்படுத்தி பார்க்கும் பொழுது கீழ்நிலையிலே உள்ள அன்பர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்து வரும்போது இதை போல் ஒரு பெரிய விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் என்பதை இந்த காலச்சக்கரங்கள் சொல்கிறது. அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் 5ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசிக்கு இதுவரை 9ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்தால், உங்கள் ராசியை மட்டும் பார்க்காமல் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் உங்கள் முயற்சி தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். இப்போது நீங்கள் இதுவரைக்கும் எடுத்த காலங்கள் 2021
23 வரைக்கும் 24 இந்த குரு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு யோகமான காலங்கள் என்று தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்துட்டு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2021 நட்பு வீட்டில் தான் இருந்தார். அதே போல் தன்னுடைய ஆட்சி வீட்டிலையும் இருந்து தற்போது நட்பு வீட்டில் இருக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் அவர் நிலைக்கு 6ஆம் இடத்திலே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே போய் கர்மஸ்தானத்திலே அமர்கிறார். கர்மஸ்தானத்தில் அமர்ந்து 2, 4, 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இப்போ 2, 4, 6ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு சிறப்பான காலம் என்றாலும் கூட உங்களுடைய கோச்சார நிலையிலே சனி பகவான் 6ஆம் இடத்து அதிபதி சப்தம ஸ்தானத்திலே அமர்ந்து ராசியையும் அதே போல் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சிறப்பான நிலை இல்லை. குரு பார்க்க கோடி நன்மை, சனி பார்க்க அத்தனையும் பாழ் என்று ஒரு ஜோதிட விதி உள்ளது. இந்த குரு பகவான் எந்தெந்த கிரகத்தை எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு பார்க்க வேண்டும், எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு பார்க்கக்கூடாது, பார்த்தால் நலம் பார்த்தால் கெடுதல் என்று விதிகள்லாம் இரு நிலைகளில் இருக்கிறது. அந்த கோச்சார நிலைக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கோச்சார நிலையில் தான் நம்ம குரு பயிற்சியை நம்ம பார்த்துட்டு வரோம். அதே போல் சனி பயிற்சியை பார்த்துட்டு வரோம். மற்ற மாத கோள்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம். தினக்கோளான சந்திரன் பகவான் மட்டும் மாதத்திற்கு ஒரு முறை உங்களுடைய ராசியை கடக்கும். இது இதை தான் நம்ம தினப்பலனாக எடுத்துக்கிட்டு வரோம். ஒரு ராசியை சந்திர பகவான் கடக்கும் காலம் 2.25 நாட்கள். இந்த 2.25 நாட்களில் மொத்தம் 27 லக்னங்கள் உதயமாகிறது. சிம்ம ராசி என்றால் சிம்ம ராசியில் மட்டும் 2.25 நாட்கள் சந்திர பகவான் பயணிப்பார். அந்த 2.25 நாட்கள் எத்தனை குழந்தைகள் பிறக்கும், லட்சோதி லட்சம் மக்கள் குழந்தைகள் பிறக்கும். உலகம் முழுவதுமாகவே லட்சோதி லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறது என்றால் அந்த 10 லட்சம் குழந்தைகளுக்கும் சிம்ம ராசி தான். ஆனால் அந்த 2.25 நாட்களிலே மொத்தம் 3 நட்சத்திர கால்களிலே சந்திர பகவான் பயணிப்பார். ராசி மட்டும் 3, இதன் நட்சத்திராதிபதிகள் வேறு. அது மட்டுமல்லாமல் இந்த 2.25 நாட்களுக்கு 27 லக்னங்கள் உதயமாகும். இந்த 27 லக்னத்தின் அதிபதிகள் வெவ்வேறாக வருகிறார்கள். 27 குணங்களை கொண்ட மனிதர்கள் இந்த பூலோகத்திலே பிறவி எடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த அத்தனையும் இந்த ராசி பலன் முழுமையாக அடிபட்டு போகும். 10 விழுக்காடு கூட சரியாக வராது. அதில் 1000 பேருக்கு இந்த தினப்பலன் நம்ம இன்றைக்கு டிவியிலையோ அல்லது நேரடியாக சொல்லும் பொழுது, சந்திரனை வைத்து சொல்லும் பொழுது அப்படி ஒன்றும் சிறப்பாக வராது. ஒரு 3 விழுக்காடு சில குறிப்பிட்ட நட்சத்திரத்திற்கு, சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு சரியாக வரும். மொத்த 97 விழுக்காடு சரியாக வருது. இதே குரு பயிற்சி பலன் ஒரு 40 விழுக்காடு சிறப்பாக இருக்கும். அதே போல் சனி பயிற்சி பலன் ராசிக்கு ஒரு 60 விழுக்காடு சரியாக இருக்கும். அதே போல் ராகு கேது பயிற்சி ஒரு 40 விழுக்காடு சரியாக இருக்கும். அது மட்டுமல்ல மாதக்கோட்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 விழுக்காடு சிறப்பான பலனை தருவார்கள். இது கோச்சார நிலையில் மட்டும். இந்த அடிப்படையில் தான் ஒருவருடைய வாழ்வாதாரம் தினமும் தினம் எப்படி நம்ம சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைந்து மீண்டும் கிழக்கிலே உதயமாகிறார். இதெல்லாம் நமக்கு மட்டும்தான். ஆனால் பிரபஞ்சத்திற்கு வேறு மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுழற்சி முறையில் இந்த கிரகங்கள் உங்களுடைய ஜனன காலத்தில் பிறக்கும் பொழுது இருந்த படத்திற்கு
மாறுபட்டு உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு ஒவ்வொரு பாவகாதிபதியும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் அமரும்போது ஒவ்வொரு பலனை கொடுத்து கொண்டிருப்பார். ஒரே ராசியில் ஒரே நாளில் வந்துட்டு உங்களுக்கு சந்திர பகவான் இப்போது சிம்ம ராசியிலே வந்துட்டு சந்திர பகவான் பயணிச்சுக்கணும், உங்கள் ஜனன ராசியிலே பயணிச்சுட்ருக்கார். அப்போ ராசி அதிபதி இப்போது எங்கே இருக்கிறார்? அப்போது அந்த ராசி அதிபதி வந்து நல்ல ஸ்தானத்தில் இருந்தாருன்னா உங்களுக்கு யோகத்தையும் கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு 2ஆம் இடத்த அதிபதியும் 4ஆம் இடத்த அதிபதியும் 10ஆம் 5 9ஆம் இடத்த அதிபதிகளும் நல்ல நிலையில் நல்ல யோகத்தை செய்து கொண்டிருக்கும் அந்த மாதம் முழுதும். அது மட்டுமல்லாமல் இந்த மாத கோள்களில் வந்துட்டு வருடக்கோள்களில் வந்துட்டு குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுக்கள் வந்து வருடக்கோள்கள். இந்த வருடக்கோள்கள் வந்துட்டு அந்தக்கு ஏற்ப நிலைகளே வந்துட்டு ஒரு ஸ்தானத்தில் அமரும்போது பாதக ஸ்தானத்தில் அமர்கிறதா, யோக ஸ்தானத்தில் அமர்கிறதா, அல்லது மத்தியம ஸ்தானத்தில் அமர்கிறதா என்ற நிலைக்கு ஏற்பதான் வந்துட்டு இந்த குரு பயிற்சியும் இந்த சனி பயிற்சியும் இந்த ராகு கேது பயிற்சியெல்லாம் பலன் தர்றது. இதை தான் வந்துட்டு நம்ம முழுக்க நீங்கள் வந்துட்டு ஜோதிடரை வந்துட்டு ஒரு செயல் செய்யும்போது, ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த விஷயத்திற்கான காரியங்களை செய்து கொள்ளலாமா அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போ வந்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான பாவகம் என்பது 4ஆம் இடம். அது காரக கிரகம் வந்துட்டு செவ்வாய் பகவானும் வருவார், சுக்கிர பகவானும் வருவார். இந்த கிரகங்கள் நீங்கள் வீடு கட்டும் நேரத்திலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் பலமாக இருந்தால் நீங்கள் வந்து வீடு கட்டுவீங்க. அதுக்குண்டான தசாபுத்திகளும் நடக்கும்போது வீடு கட்டுவீங்க. அப்போது அந்த கோச்சார கிரகத்தில் நீங்கள் வீடு கட்டும் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கிரகங்கள் நன்றாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்போது நீங்கள் எப்படிப்பட்ட அந்த கிரகங்கள் நன்றாக இருந்து நீங்கள் வந்து பணமே கையில் இல்லைனாலும் ₹1 அது ₹100 வச்சுட்டு கூட அடிக்கல் நாட்டிங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு சக்தியால், ஏதோ ஒரு முயற்சியால், ஏதோ ஒரு நல்ல இதுவால் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். அந்த வீட்டை முழுமையாக முடித்து தருவீங்க. முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணி கொடுத்துன்னு போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பணமே நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் வீடு கட்டும்போது அதனுடைய அதிபதிகள், அந்த பாவகாதிபதிகள், அந்த காரகாதிபதிகள் வந்து பலம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் வந்து எத்தனை கோடி பணம் போட்டாலும் அந்த வீடு வந்துட்டு பில்டிங் வந்து வளர்ச்சி பெறாது. அப்படி கட்டி முடித்தாலும் அதில் வந்து ஒரு விருத்தி பெறாத நிலையும் இருக்கும். தான் இந்த கோச்சாரம் தான் வந்து முழுக்க கோச்சார பலன் தான் வந்துட்டு நமக்கு இங்கே வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கு. அப்போது இந்த விஷயத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதியும் குரு பகவான், அது மட்டும் அல்லாமல் இந்த 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் குரு பகவான் உங்களுக்கு மத்தியம பலனில் இருக்க வேண்டும். இப்போ 5ஆம் இடத்த அதிபதி தன் நிலைக்கு 6லே மறைகிறார். அப்போ என்னென்னா உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் கிடையாது. அந்த கெட்டவன் கெட்டிலும் கிட்டிடும் ராஜம் உங்களுக்கு 5ஆம் இடத்த அதிபதி கெடணுமா, கெடக்கூடாது. அப்போ 6ஆம் இடத்தை இப்போ வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்திலே அமர்கிறார், கர்மஸ்தானத்திலே அமர்கிறார். இந்த கர்மஸ்தானம் என்பது ஒரு காலப்புருஷனுக்கு 2ஆம் 10-2. அப்போ வந்துட்டு உங்களோட தொழிலில் வந்துட்டு விருத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ தொழிலை வந்து விருத்தி பண்ணலாம், சொந்த பிஸ்னஸை விருத்தி பண்ணலாம், அப்படின்ற குடும்பத்துக்காக செலவுகள் செய்யலாம். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இறங்கும்போது பெரிய அளவிலான இப்போ நீங்கள் ₹1,00,000 செலவு ₹10 செலவு பண்ணால் அது வந்து ₹1000 செலவு பண்ணால் அது திருப்தியாக இருக்கா. இப்போ குடும்பஸ்தானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். 5ஆம் இடத்த அதிபதி 10லே அமர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்த்து கொண்டு உங்களை வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் சுப காரியங்கள், சுப விஷயங்கள், சுப விரயங்கள் ஏற்படும். திருமணத்துக்குண்டான காலங்கள், திருமணம் ஆகாத நிலையில் உள்ள அனைவருக்கும் திருமணமாகும். அது வந்துட்டு ஒரு சுப விரயமாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் வந்துட்டு அந்த குடும்பத்தில் வீடு கட்டணும், வாசல் வாங்கணும், அதே போல் தொழில் விருத்தி பண்ணணும், அதே போல் வந்துட்டு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தற்போது விரயங்கள், குடும்பத்திற்காக செலவு செய்ய காலகட்டங்கள் ஏற்பட இருக்கிறது. இப்போ இந்த 5ஆம் இடத்த அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி தன்னுடைய நிலைக்கு 6ஆம் இடத்துல இருந்தால் உங்களுடைய ப்ரொமோஷன், பதவி நீங்கள் நினச்ச காரியத்தில் வெற்றி கிடைக்குமான்னு கேட்டால் வெற்றி கிடைக்காது. இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் தனித்து நிற்கிறார், அதாவது கோச்சார பிரகாரம். அப்போ தனித்த குரு வந்துட்டு தனித்தாந்தன யோகத்தை தரமாட்டார் என்பது ஒரு விதி. இது ஜனனகால ஜாதகத்தில் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் ரிஷபத்தில் எந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு ஏற்ப வந்துட்டு உங்களுக்கு பலன் மாறி நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வந்துட்டு 5ஆம் இடத்த அதிபதி தன் நிலைக்கு அப்படின்னா 10ஆம் இடத்துல வருகிறார், குரு பகவான் நல்லா தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம நினைப்போம். ஆனால் 10ஆம் இடத்திலே குரு பகவான் வருவது சிறப்பு இல்லை. தன் நிலைக்கு 5க்கு
6லே மறைகிறார். அதே போல் வந்து 8க்கு 3லே மறைகிறார். குருவுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு 3, 6, 8, 12ஆம் இடங்களே மறைவு ஸ்தானங்கள். தன் நிலைக்கு சூட்சமாக மறைகிறார். அப்போ யோகத்தை தரப்போவது இல்லை. தாங்கள் நினைத்த காரியம் ஜெயிக்காது. அதில் புத்திரர்களாலும் பட்ட பதவிகளாலும் நீங்கள் வகுத்து வந்த பதவிகளும் அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட போகிறது. அதில் வந்து நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்க முடியாது. இருந்த நிலையை காப்பாற்றி கொண்டாலும் கூட செல்லும் காலங்கள் அனைத்துமே வந்துட்டு கொஞ்சம் கவனமாக நீங்கள் காய் நகர்த்தணும். இந்த குரு பெயர்ச்சி யோகத்தை தருவதை பதிலாக பாதகத்தையே செய்ய இருக்கிறது என்பதை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் வந்து 8ஆம் இடத்து அவங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்திலும் உங்கள் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அதே போல் சண்டை சாடிகள் எதிர்பாராத விபத்துக்கள் எதிர்பாராத உடல் அசௌகரியங்கள் இதெல்லாம் நடக்கப் போகிறது. இந்த ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்க்குறார். பகை பெற்ற கிரகம் வந்து பகை பெற்ற கிரகத்திற்கு பார்வை கிடையாது. 6, 8லே மறைந்த கிரகங்களுக்கு பார்வை கிடையாது என்பதை நம்ம எடுத்துக்கணும். இப்போது அதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு இப்போ ஜோதிடர், நான் VL ராஜதுரை ஜோதிடர். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நண்பர் வீட்டில் இருக்குன்னா வந்துட்டு பிரகாசமாக இருக்க முடியும். என்னால் நான் நினச்ச இடத்துல அமர முடியும். என்னால் நான் சுதந்திரமாக இருக்க முடியும். ஆனால் பகை வீட்டில் இருக்கிறப்போ என்னை போட்டு ஒரு இடத்துல பூட்டி வச்சுருவாங்க, ஒரு அறையில் அடைச்சி வச்சுருவாங்க. அப்படி இருக்கிறப்போ என்னால் சுதந்திரமாக செயல்படும்போது நான் நினச்ச விஷயத்தை பார்க்க முடியாது. அப்போது எனக்கு வேலைக்கு சரியான ஆகாரமும் கிடைக்காது. இந்த மாதிரி விஷயத்தில் நான் இருக்கிறப்போ என்னுடைய நண்பர்களையோ என்னுடைய நட்புகளையோ என்னுடைய உறவுகளையோ என்னுடைய சுய மரியாதையோ சுய சிந்தனையோ சுய வேலைகளை நான் எப்படி கவனிக்கணும்? இந்த விஷயத்தில் இருந்து பார்க்கும்போது தான் நான் வந்துட்டு அங்கே குரு பகவான் பலம் இழைக்கிறார். அப்போது இந்த குரு பகவான் எந்தெந்த ரிஷபத்திலே இருக்கும் குரு பகவான் யாருக்கெல்லாம் யோகத்தை தருவார்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்ற பதிவெல்லாம் சொல்லியிருக்கோம். இது வந்து மிதுன ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கிறது. அதே போல் வந்துட்டு அது மட்டும் அல்லாமல் இந்த கடக ராசிக்கு நல்லா இருக்கிறது. சிம்ம ராசிக்கு கொஞ்சம் மைனஸாக தான் இருக்கிறது. இந்த குரு பகவான் வந்துட்டு தற்சமயம் இந்த பயிற்சி வந்துட்டு உங்களுக்கு பெரிய இழப்புகளையும் பெரிய பேரிடர்களையும் தரப்போகிறது என்பது தான் வந்து நிதர்சனமான உண்மை. அதனால் வந்துட்டு தியானத்திலையும் யோகத்திலையும் தான தர்மங்களை செய்யும்போது இதிலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம் என்பதை நம்ம ஆணித்தனமாக சொல்கிறோம். இப்போ அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய அப்போது இந்த 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்து அதிபதி இப்போ கர்மஸ்தானத்தில் அமர்கிறார். அப்போ வந்துட்டு உங்கள் இல்லத்தில் வந்துட்டு ஒரு கர்ம காரியங்களோ ஒரு பெரிய பொருள் இழப்போ ஏற்பட போகிறது என்பதை இந்த குரு பயிற்சி சொல்கிறது. இதில் வந்து நம்ம ப்ளஸ்ஸாகவும் சொல்கிறோம். நீங்கள் அதிலிருந்து உங்களை தப்பித்து கொள்ள தான தர்மங்களையும் தாங்கள் செய்ய வேண்டும். மிட்டாமராசாக எப்பவுமே இருக்கக்கூடாது. அதே போல் வம்பு வழக்கில் வந்தோன்னா அந்த குரு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய விஷயங்கள்லேருந்து தங்களை விலக்கி கொள்ளுங்கள். ஒரு பாதகமான செயலிலிருந்து நீங்கள் விலக்கி கொண்டுனா அந்த பாதகத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்பதெல்லாம் சொல்கிறது. அதே போல் உங்களுடைய பிள்ளைகளை வந்து சரியாக படிக்கலைன்னா அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த நீங்கள் முயற்சிக்க வேண்டும். உங்கள் பதவிகளை காத்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பதவிக்கு நீங்கள் என்ன தவறு பண்ணியிருக்கீங்க அந்த தவறுக்கு ஏற்றவாறு தங்களை திருத்தி கொண்டு அந்த பதவியை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி சாதகமாக அமைச்சுக்கணுமோ அதுபோல் உங்கள் புத்தி சாதுரியத்தை கொண்டு நீங்கள் வந்துட்டு பயணிக்கும் போது இந்த வீழ்ச்சியிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று குரு பகவான் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ வந்து நடந்து கொண்டிருக்கிறது கண்ட சனி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ 2023 டிசம்பர் மாதத்தில் குரு பயிற்சியாகி சனி பயிற்சியாகி மகரத்தை கும்பத்தில் அமர்ந்து உங்களை ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் உங்கள் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் உங்கள் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. 7ஆம் இடத்திலே கலத்தர ஸ்தானத்தில் அமர்ந்து கண்ட சனியாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து என்னென்னா பொருளாதார நிலையிலும் அதே போல் பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயத்திலும் மக்கள் மத்தியிலும் அதே போல் வெளி உறவுகள் சார்ந்தும் உங்களை நட்பு வட்டாரத்தில் சார்ந்தும் பல பிரச்சனைகளும் பல அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அதே போல் வந்து ஒரு மந்தமான நிலையை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் இந்த சனி பகவான். இந்த சனி பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. 2.5 வருடங்களும் அடுத்த 2.5 வருடங்களும் தற்போது 2024 இன்னும் வந்துட்டு நம்ம வந்து 5 வருடங்கள் கண்டுபட்டால் 2029 வரைக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இல்லை. கவனமாக நடக்கும்போது உங்களுடைய
அனைத்தையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். கவனம் குறைவு ஏற்படும் போது அனைத்தும் இழப்பு ஏற்படும் என்பதை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ என்னென்னா மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஓகேங்களா, மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நம்ம சொன்ன பாதிப்பு முழுமையாக நடக்கும். அதே போல் பூர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 6 மாத காலங்கள் யோகமாகவும் அது பிற்காலத்தில் 6 மாத காலங்கள் அவயோகமாகவும் நடக்க இருக்கிறது. அதே போல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஜென்மத்திலே இந்த 6 மாத காலம் கழித்து ஜென்மத்திலே சனி பகவான் அதாவது குரு பகவான் அந்த 6 மாத காலத்தில் 9 மாதங்கள் கழித்து ஜென்மத்திலே குரு பகவான் ஜென்மத்திலே குரு பகவான் பயணித்து கொண்டு தற்போது ஜென்மத்திலே குரு பகவான் பயணித்து கொண்டால் அதை என்ன பண்ணுறதுன்னா இந்த ஜென்மத்திலே சனி பகவான் குரு பகவான் பயணிக்கிறது என்னை போல வீரன் இல்லை, என்னை போல ஒரு தர்மவான் இல்லை, என்னை போல ஒரு சிறந்த பேச்சாற்றல் மிக்க தலைவன் இல்லை என்பதெல்லாம் ஒரு தன்னைத்தானே உயர்த்தி தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளும் நிலையை அதாவது வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை சமநிலையாக தரப்போகிறது இந்த குரு பெயர்ச்சி. ஆகையினாலே இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனனகால ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்திலே குரு பகவான் பயணிக்கிறார். அப்போ ஒரு அசட்டு தைரியம், அசட்டு வீரியம், இந்த அசட்டில் பலரின் பேச்சை கேட்காத தன்மை, அந்த பேச்சை உள்வாங்கி அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு ஏற்ப நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறும். இது 6 மாத காலங்கள் 4 மாத காலங்கள் நிச்சயமாக இருக்க இந்த 4 மாத காலமும் உங்களுக்கு வீழ்ச்சியா அல்லது வெற்றியா தோல்வியா என்ற நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த நிலையில் உங்களுக்கு ரோக நட்சத்திரத்தில் வரப்போ உங்களுக்கு சம்பத்து பூர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து குரு பகவான் ரோக நட்சத்திரத்தில் பயணிப்பார். அப்போது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யோகமான காலம் அதே போல் தாங்கள் நினைத்த காரியத்தை வெற்றி கிடைத்து தரும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறக்கும் போது அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பயணிப்பார். அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பயணிக்கும் போது இது என்னென்னா உங்களுக்கு பல பாதகத்தையும் பல சோதனைகளும் தரும். வெற்றி அதாவது காணல் நீரை போல வெற்றி கண்ணெதிரே மறைந்து போகும் நிலையை இந்த காணல் நீராக இந்த குரு பகவான் பயணிக்க அதாவது இருவேறு மூன்று நிலைப்பாடுகளிலே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பாதகமா சாதகமா என்று கேட்டால் தற்போது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமாகவும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகமாகவும் அதே போல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியா தோல்வியா இரு மனநிலையிலே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். ஆக மொத்தம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றிக்கனியை கையிலே பறிக்க முடியும். கவனம் சிதறல் ஏற்பட்டால் அந்த வெற்றிக்கனி கையில் பறித்தால் கூட கை நழுவி போகும் நிலையை தான் இந்த குரு பெயர்ச்சி சொல்லி கொண்டிருக்கிறது. இது முழுக்க ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு நம்ம சொல்லியிருக்கோம். இது மகர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மகாலட்சுமி தாயாரி அம்பாளை வழிபட்டு வரும்போது உங்களுக்கு யோகமான காலங்களும் யோகமான நேரங்களும் நடக்கும். அதே போல் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வழிபட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக வெற்றி பெற முடியும். அதே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அம்பாளை வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவிலே ஒரு நல்ல சிறந்த பதிவிலே உங்களிடம் சந்திக்க வருகிறேன். இன்னும் தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு 2-3 பதிவுகள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு உயர்த்தி எப்படி வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் போராட்டங்கள் இருக்கிறது. அந்த கஷ்ட போராட்டங்கள் எப்படி விடுபட்டு வாழ்வது, தனத்தை சேர்ப்பது எப்படி, அதே போல் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி, இந்த மாதிரி பல்வேறு கூறுகள் உள்ளது இல்லையா. நிறைய விஷயங்கள் இருக்கிறது அந்த ஜோதிடத்தில். அந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட எனக்கு தெரிந்த விதைகளை வாரம் 2-3 பதிவுகளை பதிவிட இருக்கிறேன். மேலும் இந்த என்னுடைய பதிவு உங்களுக்கு யோகமாக இருக்கிறதா அல்லது உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். உங்கள் தெரிந்தவர்களுக்கு எடுத்து சொல்லி பார்க்க சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எழுதி போடுங்க. அப்போ தான் என்னை மேலும் நான் மெருகேற்றி
இன்னும் இந்த சமுதாய சேவை புரிய என்னை தயார்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை சன் ஜோதிடம் ஸ்ரீராமஜெயம்.